எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அரவக்குறிச்சிக்கு எங்க சம்பந்தி வீட்டுக்கு வந்திருக்கோம். உங்க எல்லாருக்கும் தெரியும் இவங்கள. சொல்லுங்க, நம்ம கதையை சேர்த்து பேசலாமா? கண்டிப்பா. இன்னைக்கு திருவாரூர் அக்காவோட தான் இருக்கேன். இதெல்லாம் நம்மளை விட மூத்த ஜெனரேஷன். அதனால அவங்க காலத்துல எல்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி பிறந்து வளர்ந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த அனுபவங்களை எல்லாம் கொஞ்சம் கேட்கலாமே இன்னைக்கு அப்படிங்கிறதுக்காக இப்போ அக்காவும் நானும் ரொம்ப தனிமையில எங்க சம்பந்தி வீட்டு மாடியில ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு காயா பேச போறோம். நீங்களும் அதை கேளுங்க. பிறந்து வளர்ந்த கதை, அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு அந்த காலத்துல இருந்ததுக்கும் இந்த காலத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசமா இருக்கும். உங்க அனுபவங்களை எல்லாம் சொல்லுங்க. இந்த காலம் ரொம்ப வித்தியாசமான காலம்ப்பா. சரி, எங்க காலம் எல்லாம் நான் பிறந்தது 1947. சரிங்க. படுவட்டி முடக்கூர் கீழ்பாகம் கிராமத்துல வந்தோம் நான். சரிங்க. ஆனா நாங்க பிறக்கையில எங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் வசதி இல்லை, எந்த வசதியும் கிடையாது. போலாம் சும்மா எங்க வீடு தெக்குப்பா கூட ஒரு கூரை கூட. எங்க அப்பா அப்படி ஒண்ணும் விவரமான அப்பா கிடையாது. எங்க அம்மா கொஞ்சம் வைக்கானமான அம்மா. எங்க கூட பிறந்து 3 பேரு. சரிங்க. அண்ணன், நானு, என் தம்பி. என் தம்பி 8 வயசுலயே இறந்து போயிட்டான். நானும் எங்க அண்ணன் தான் இருந்தோம். ஆனா எங்க அம்மா எல்லாம் எங்க அப்பா எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கப்பா. தோட்டம் போட, காடு போட, கூலி வேலைக்கு போவோம், அங்க போவோம், இங்க போவோம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கஷ்டமான காலம் தான். அந்த கஷ்டமான காலத்துல கூட எங்க அம்மா எங்க அப்பா எங்களை நல்லா வளர்த்துனாங்க. பாசத்தோட நேசத்தோட நல்லதை சொல்லி கொடுத்து நல்ல வார்த்தைகளை சொல்லி எங்களை வளர்த்துனாங்க. அவ்வளவு கஷ்டத்துலயும் கஷ்டத்துக்கூடாம வளர்த்துனாங்க. வளர்த்தி நான் 16 வயசுக்கு வந்தேன். 19 வயசுலயே அவங்க சொந்தக்காரர்களுக்கு அம்மங்கோயப்பாளையம் கோயிலூர் கிட்ட ஊர்ல எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அங்கேயே ஒரே பையன் தான். இந்த ஒரு பையன் ஒருத்தர் நாங்க பெருசா ஒண்ணு அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. அங்கேயும் பெருசா இல்லை இங்கேயும் பெருசா இல்லை. ஏதோ ஒரு புத்தகத்தைக்கு தோட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அவரும் ஒரு பெருசா வைக்காம இருக்க மாட்டாரு. 2 8 1 மணி நேரம் போய்கிட்டு இருப்பாரு. அது மாதிரிதான் இருப்பாங்க. அதனால நாங்க எப்படியோ காலத்தை கழிக்கிறோம். கொஞ்ச நாள் தோட்டம் காடு போட்டுக்கிட்டு இருந்தா. அப்புறம் எனக்கு ஒரு பையன் பிறந்தான். 1967ல 66ல கல்யாணம். 67ல தம்பி எனக்கு பிறந்த ஒரு பையன். ஆனா இப்ப அந்த பையன் இல்லை எனக்கு. அது வேற விஷயம். அது அப்புறம் பாசிக்குவோம். அது மாதிரி இருந்துட்டு அக்காவுக்குள்ளேயும் நிறைய கவலைகள்லாம் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட சிரிச்சு நம்மள சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க கவலையெல்லாம் வழியெல்லாம் மறந்து அக்கா பாருங்க எவ்வளவு இதா பேசிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில அக்காவை பார்த்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சொல்லுங்க. வாழ்க்கையில நம்மளும் வாழலாம்னு பிறந்தோமா, ஆண்டவன் நமக்கு என்ன படைச்சானோ, நம்ம பிறந்த பிறவி எப்படியோ அது கடவுளுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதனால எதையும் தாண்டி இதையே வேணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது மாதிரி எல்லாம் தாங்கித்தான் காலம் கழிச்சாங்க. அப்புறம் பிறந்தோம் வளர்ந்தோம். கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. வளர்ந்து மாமனார் மாமியா, எங்க மாமனார் மாமியெல்லாம் ரொம்ப நல்லா வச்சுக்கிட்டாங்க. எங்களை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியா வச்சு கடைசி வரைக்கும் பொண்ணு மாதிரியே என்னெல்லாம் வச்சிருந்தாங்க. என் பையன் இறந்ததுலேருந்து என் பையன் இப்போ இறந்துட்டேன். அவன் இறக்கும்போது வயசு அவனுக்கு 29 வயசு இறந்துட்டாங்கிறதுக்காக நம்ம கவலைப்பட்டு என்ன பண்ண போறோம்னு கொஞ்ச நாள் ஏதோ இருந்தா அப்படியே இப்படி காலம் கழிச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் எங்க அண்ணன் பொண்ணும் பையனும் கொண்டாந்து அண்ணன் எங்கிட்ட விட்டுட்டாங்க. அவங்கள வளர்த்த சொல்லி நீயே வளர்த்திக்கோ பார்த்துக்கோ. நாங்கள் அவங்க ஆந்திராவில் இருந்தாங்க. அதனால எங்கிட்ட அந்த பிள்ளையும் பையனும் எங்கிட்டவே இருந்துருச்சு. இன்னைக்கு அக்காவுக்கு அவங்க அண்ணன் பொண்ணும் பையனும் தான் அக்காவோட பிள்ளைங்க. அந்த அளவுக்கு அவங்களும் பாக்குறாங்க. அக்காவும் அவங்களுக்காக என்னெல்லாம் முடியுமோ எல்லாமே செய்யறாங்க. என்னால எவ்வளவு முடியுமோ பிள்ளைய பணங்காசுலயும் சரி பாசத்துலயும் சரி பிள்ளைய வசனம் எப்படி வளர்த்தணும், எப்படி கொண்டாடணும், என்ன முறையில பண்ணணும், சாதி சனத்தோட எப்படி பழகணும், எந்த முறையில வச்சிருக்கணும் அப்படின்னு ஓரளவுக்கு 2ஐயும் படிக்க வச்சு 4 மணி நேரம் படிக்க வச்சு இங்கிலீஷ் காரணம் நல்லா கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம். எங்க அண்ணனும் என்னை நல்லபடியா பார்த்துருந்து கடைசி வரைக்கும் பாசத்தோட. எங்க அண்ணன் எவ்வளவு செஞ்சிருந்ததெல்லாம் கணக்கில்லை. எவ்வளவு பாசத்தை என் பேர்ல கொட்டுச்சோ அவ்வளவு பாசம் எங்க அண்ணன் என் பேர்ல. அவ்வளவு பாசம். அதனால நாங்க அழுத்துக்காம கடைசி வரைக்கும் நான் எங்க அண்ணனு பிரிஞ்சதே கிடையாது. இன்ன வரைக்கும் எங்க அண்ணன் குடும்பம் என் குடும்பம் ஒரே குடும்பம் தான். நாங்க 2 பேரும் பிரிஞ்சு வாங்கவே கிடையாது. ஒரு நிமிஷம் கூட எங்க அண்ணன் சொல்லி எங்க செல்லாத்தா வரலாம் நானுமே என்ன வரலையே, ஏன் வரல, எங்க போச்சு அப்படின்னு தான் கேட்குது. அந்த மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டோம். அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாமே இப்போ எல்லாம் இறந்துட்டாங்க. என் பையன் இறந்ததுல இருந்தும் நான் மனசு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த பிள்ளைய வசம் இருக்குது இல்லையா, அதனால அதுகளை வச்சுக்கிட்டு அது அம்மா அம்மா அம்மானு என்னை கண்டா போயிட்டு இன்ன வரைக்கும் பிள்ளைய வசம் என் சொல்லுக்கு மீறி எதையும் நடக்காது. 2 அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கு. அண்ணி எங்கூடத்தையும் இருக்கிறாங்க. என்னோட சாதி சனத்தை நான் எந்த விஷயத்துலையும் விட்டு கொடுத்துக்க மாட்டேன்.
மாட்டேன். எல்லா சாதி சாமான் நம்மளுக்கு நல்லது வேணும் கெட்டது வேணும் தெரிஞ்சு தெரியாமல் ஒருத்தர் சொல்லுவாங்க, போவாங்க வருவாங்க, அதையெல்லாம் அனுசரித்து நம்ம போகிறதே நம்மளோட வாழ்க்கைங்கிற முறையில் அந்த முறையை வாழ்ந்து விளாட்டோன்னு. இனிமேல் இருக்கிற பிள்ளைய பசங்க அது மாதிரி இருக்கணும், நம்மளும் சொல்லி கொடுக்கணும். நம்ம வயசுக்கு நாங்களாம் அப்படி கஷ்டப்பட்டோம், குடும்பத்தை அனுசரிச்சுக்கணும். மாமனார் மாமியார் நங்கையா குழந்தையா மச்சவங்க எல்லாம் இருக்கும், எல்லாமே அனுசரிச்சு போறது வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கும். நம்ம அனுசரிச்சு போயிடணும், எல்லா விஷயத்தையும் அனுசரிச்சு கொண்டுட்டு வந்து நல்ல பிள்ளை ஆகணும்னு தெரிஞ்சவன். நம்ம என்ன நம்ம காட்டுக்கு போற அன்னைக்கு நல்ல பிள்ளை ஆகணும் அரசு. ஐயோ இந்த அம்மா இப்படி இருந்ததே இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு நம்ம நடந்து போகணும். அந்த மரியாதையோட ஒரு மனுஷனோட இறப்புலதான் வந்து அவங்க எப்படி வாழ்ந்தாங்கிறது தெரிய வரும் எல்லாருக்குமே. எங்க ஊர்ல நல்லா வச்சுப்பாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்க போய் ஒரு நல்லது கேட்டோம்னா போயிட்டு வா, நீ போயிட்டு வா, நான் வரேன், நீ போயிட்டு வா அப்படின்றாங்க. அக்கா வீட்டுல வந்து அக்கா தான் ஆம்பளை மாதிரி எல்லா விஷயத்துக்கு கேட்டுப்பாங்க. இங்க போ, நீ போயிட்டு வா, நான் வரேன் வந்துட்டேன் அப்படின்றாங்க. ஒரு அதுகிட்ட வேற வந்து ஒண்ணும் இல்லை, பெருந்தன்மையே சொல்லிவிடுவாங்க. கொஞ்சம் போச்சப்படுவாரு, எங்காலும் போடுவோம்னா கொஞ்சம் போச்சப்படுவாங்க. அவரு கொஞ்சம் அதிகமா பேச தெரியாதுன்னு அக்கா எல்லாம் நல்லது கேட்டது சொந்த பந்தம் எல்லாரையும் இழுத்து பிடிச்சி எல்லா விசேஷங்களுக்கும் அக்கா தான் போவாங்க. ஆமா, எல்லா வீட்டுக்கும் அந்த போவோம், எல்லா கதையும் செய்யணும் கூப்பிடுவாங்க. என்னையும் எல்லா இதுக்கும் போடுவாங்க. சாதி சனம்னு இல்லை, பழகுமையில இருந்து திருவாரூர் போய் ஒரு 38 வருஷம் இருந்தேனப்பா. அதனாலதான் அக்காவுக்கு பேரே திருவாரூர் அக்காங்கிற பேர் வந்து 38 வருஷம். சொந்த ஊரெல்லாம் அரவக்குறிச்சி பக்கம் தான், அரவக்குறிச்சியில தான் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க கொஞ்ச நாள். ஆனா வந்து திருவாரூர் போயிட்டாங்க அவங்க. அதனாலதான் இன்னைக்கும் வந்து திருவாரூர் அக்கான்னு எல்லாருமே பெரியமா கூப்பிடுறாங்க. எனக்கா ஆமா, 38 வருஷம் பெரிய கோயில் சுத்திக்கிட்டே இருந்தேன். வேற பக்கம் நான் எங்குமே கோயில் தேகராஜாவை சுத்திக்கிட்டே வந்தேன். 38 வருஷம் தேகராஜா கோயில் சுத்திக்கிட்டே இருந்து 38 வருஷம் காலம் கழிச்சாச்சு. 38 வருஷம் முடிஞ்சு பிள்ளைய கட்டி கொடுத்து பையனுக்கு கல்யாணம் முடிச்சா. அது சொன்னாங்க, நீங்க எல்லாம் இங்க இருந்தா நீ எங்கனால வர முடியாது, போக முடியாது, நீங்க வந்துருங்க, அரவக்குறிச்சி வந்துருங்க. அரவக்குறிச்சியில வந்துருந்தீங்கன்னா எங்களுக்கு போக்குவரத்துக்கு நம்ம சன சாரியெல்லாம் அங்க இருக்குது, நீங்க ஒருத்தருக்கு இருந்து என்ன பண்றதுன்னு. ஆனா திருவாரூர் மக்கள் அருமையான மக்கள், நல்லா வச்சிருந்தாங்க. நீ எந்த அத்தா அத்தா அத்தான்னு சுத்தி வருவாங்க, ஒன்னும் பிரச்சனை இருக்காது. ஒரு நல்ல கேட்டதான் வந்து கூடிடுவாங்க. அந்த மாதிரிலாம் என்ன வச்சிருந்தாங்க, ஒரு தாய் மாதிரி தான் வச்சிருந்தாங்க என்னைய. அப்படியே விட்டுட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு வருத்தம் என்ன, நம்ம வெத்து வளர்த்தி நம்ம உள்ள நம்ம கையில் இல்லையேங்கிற வருத்தம், ஒரு வருத்தம். எனக்கு அது பெரிய வருத்தம்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டு முன்னத்தில் நீங்க எல்லாரும் அது மாதிரி நினைச்சு பிள்ளையிலேயே பயனில்லையேன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவன் என்னென்ன அமைச்சானோ அவியவிகளுக்கு அவியவி சொந்த அவியவிகளுக்கு இருக்கும். அதே மாதிரி இப்ப சரசு எனக்கு ஒரு வகையில தங்கச்சி ஒரு வகையில பொண்ணு, அந்த மாதிரி எனக்கு ஒரு குடுப்பனை எனக்கு கிடைச்சது. வேற ஒன்றும் இல்லை, எனக்கு கொடுப்பேன். அது மாதிரி எனக்கு ஒரு தம்பி வாச்சது ஆரம்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் என் கூட பிறந்த தம்பி. எங்க சம்பந்தியே தான் சொல்றாங்க, எங்க சம்பந்தி வீடுதான் அவங்களுக்கு எல்லாமே, அவங்கதான் வந்து சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, நான் என்னைக்கு எனக்கு தம்பியை நினைச்சா அன்னையிலிருந்து 40 வருஷத்துக்கு எனக்கு என் தம்பியோட 5 வங்க தான் அது என்ன பார்த்துது. என்ன என் தம்பி கொண்டாட்டி அதை விட என்னை உயரா பார்க்குது. எனக்கு அதுல எந்த பரிசு பிள்ளைய பசகா கட்டிக்கிட்டு வந்த மருமகள்ல இருந்து பெரியமான உயிர் விட்டுக்கு தெரியும். என்னை சரசு ஒரு நேரம் விட்டுட்டு இருந்தா கூட உடம்பு முடியல. ஏமா என்னங்கக்கா என்ன ஆச்சு, ஏன் என்ன வரணும் 1008 கேள்வி கேட்டுக்கிட்டேனே. அப்படி இருக்கு. ஆனா எல்லாரும் மக்கள் புண்ணியத்துல சரசு புண்ணியத்துல எல்லாரும் நல்லபடியா அவங்கள அனுசரிச்சு எல்லா நினைவு மாத்துங்க. சரசு சந்தோஷம். சரசு எனக்கு அக்கா அவங்களோட கஷ்டத்தையும் இன்னைக்கு நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட திருப்தி என்னன்னா, சரசு சமையல் வியூவர்ஸ் மூலமா அவங்களுக்கு இத்தனை பிள்ளைங்க கிடைச்சிருக்காங்க அப்படிங்கறது அக்கா சந்தோஷமா சொல்றாங்க. கண்டிப்பா வாழ்த்துறாங்க. அது மட்டும் நாளைக்கு எல்லாருமே திருவாரூர் அம்மா எங்க, திருவாரூர் அக்கா எங்க அப்படின்ட்டு ஒரு மாசத்துக்கு வீடியோல வரலன்னா கூட நீங்க எல்லாருமே கேக்குறீங்க. அதை நான் அக்காவுக்கு கிடைச்ச பெருமையா தான் நான் நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றி சரசு. நம்ம 2 பேரும் நம்ம இப்படி சந்திப்பு நம்ம நினைச்சு பார்த்தோமா, கடவுளோட இதெல்லாம். எல்லாருக்குமே வாழ்க்கையில சுக துக்கங்கள் இருக்குங்க. நம்ம அதையெல்லாம் கடந்து வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் அக்கா ஒரு உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு அரவக்குறிச்சியில நான் நிம்மதியா இருக்கிறேன். என் பிள்ளை வயநாட்டை அது வரும் போகும் பார்க்கும் செய்யுங்க எல்லாம். இன்னைக்கு என்னோட சொல்லுக்கு தட்டாம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு கூட என் பொண்ணு வருவா. இன்னைக்கு அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். பையனுக்கும் சொல்லிட்டேன், அவனும் வரேன்னு சொல்லியிருக்கான், வந்துருவாங்க. நம்ம
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்க சம்மந்தி வீட்டை கலக்காம செய்ய மாட்டாங்க. அவங்க தம்பி சம்சாரம்னு சொல்றது எங்க சம்மந்தியையும் 2 பேரையும் தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து குடும்பத்துல ஒருத்தரா தான் நினைப்பாங்க. கூட பிறந்த தம்பி அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க சொல்றதை பார்க்கும்போது அதான் நினைக்கிறோம். அதைத்தான் சொல்லுவேன் ஜெரசு. எங்க போனாலும் என் தம்பி தான் நான் சொல்லிருக்கேன், என் தம்பி சம்சாரம் தான் நான் சொல்லிருக்கேன். நான் பிரிச்சே நான் பேச மாட்டேன். என் தம்பி யாரு கேட்டாலும் எங்க போறேன்னா என் தம்பி வீட்டுக்கு போறேன். அது அப்படித்தான் என்னை வச்சிருந்து இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், இன்னைக்கு நல்லா இருக்கேன். ஆனா நான் கஷ்டப்பட்ட காலத்திலே என்ன கவனிச்சது அதானே. கண்டிப்பா என்ன அதை கவனிச்சு ஐயோ அக்கா எப்படி இருக்குதோ. நான் ஒரு காலத்துல ஆப்ரேஷன் பண்ணி படுத்திருக்கோட அத்தனை வாடு தாரோடியாந்து என்னை பார்த்தது. எனக்கு அந்த அளவு மறக்கவே முடியாது. என் பயம் இறக்குற அன்னைக்கு 4 மணி நேரத்தில் நாகப்பட்டினத்துல இருந்து பரவக்காடா வந்தது. அக்கா நீ கவலைப்படாத, நான் இருக்க 4 மணி நேரத்துல இருந்து நாகப்பட்டினத்துல இருந்து அந்த மாதிரிலாம் எனக்கு இன்னைக்கு மறக்க முடியல சரசு. அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டேன். ஆனா என்னமோ அந்த பிள்ளைய முன்னேற்றம் நான் இருந்துட்டு இருக்கிறேன். இப்போ என்னக்கா உங்களுக்கு வந்து துரையும் ரதியும் இன்னைக்கு பிள்ளையும் பையனுமா இருக்காங்க. அதெல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க சாமி. என்னையாலும் எனக்கு எந்த குறையும் வைக்கல. என் பிள்ளைவா இருந்தா கூட அப்படி பார்த்துருப்பானாங்கிறதோட எனக்கு ஒரு நேரம் வரும். அந்த மாதிரி பாத்துக்கிட்டாங்க 2ம். உங்க மனசுல இருக்க ஆதங்கத்தையெல்லாம் இப்ப நான் வெளிக்கொண்டு வந்து உங்களை கஷ்டப்படுத்திட்டோம். இல்லடா. இருந்தாலும் எனக்கு என்னதான் இருந்தாலும் ஜரசு பெத்த பையன் நமக்கு போகும்போது பெத்த பிள்ளை நமக்கு மனசு ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம பொண்ணா பிறந்துட்டோம். அந்த ஆதங்கம் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. எவ்வளவோ தைரியமா இருப்பேன் நானு. இருந்தாலும் ஒரு சில நேரமெல்லாம் எனக்கு அது தோணும். இப்படிதான் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். நம்ம வந்து அதையெல்லாம் கடந்து வாழ்க்கையில மீண்டு வரணுங்க. நம்ம சுத்தி இருக்கவங்களை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கிறவங்க நம்ம கஷ்டத்தை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி அடுத்தவங்களுக்கு வேதனைப்படுத்தக்கூடாது. நம்ம கஷ்டம் நம்மளோட வச்சுக்கிட்டு நம்மளும் 4 பேர்த்தோட நல்லா இருக்கணும், நல்லது கட்ட சொல்லி கொடுக்கணும், பிள்ளைய நல்லா இருக்கணும், சுத்து பக்கம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அதை நம்ம போய் இவ்வளோன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டுட்டு கலவி விட்டுட்டு அழுதுகிட்டு இருந்தா பார்க்கறவங்களுக்கு கேட்கறவங்களுக்குமே சங்கடம் வந்துடும். நமக்குள்ள எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் நம்ம போற இடத்துல எல்லாரையும் அனுசரிக்கணுங்க. அதுதான் ஒரு வருஷத்தோட வாங்கன்னு கேட்கற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள உபசரிச்சு ஒரு காபி டீ கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணாங்க. தண்ணி வந்து கொடுக்கறது நம்மளோட தண்ணி எடுத்தாலும் சாமி சாப்பிட்டு மரபு நம்ம முறை அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் செஞ்சு பழகணும். எதிர்காலத்துல வர பிள்ளைகளும் அதை செஞ்சு பழகணும். ஆனா இந்த பாலத்து பிள்ளைகளுக்கு வர மாட்டேங்குது, பழக்க வழக்கம் வர மாட்டேங்குது. அதெல்லாம் வரணும். தாய் தான் சொல்லி கொடுக்கணும். அதெல்லாம் இவ்வளோ நேரம் அக்கா வந்து அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் எப்படியெல்லாம் கடந்து வந்தாங்க நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அக்கா ரெசிபிஸும் நம்ம சேனல்ல அப்பப்போ வரும். கொஞ்சம் அக்காவுக்கு உடம்பு முடியல, எனக்கு உடம்பு முடியல, அதனால வந்து அக்கா நம்ம வீடியோல வந்து எதுவும் செஞ்சு காட்ட முடியல. வரலாம், நீ வா செய்வோம். கண்டிப்பா அக்காவோட ரெசிபியை தான் நீங்க எல்லாருமே ஆவலோட எதிர்பார்க்கீங்க. கூடிய விரைவில் அக்காவோட ரெசிபிஸ், எங்க சம்மந்தியோட ரெசிபி எல்லாமே வந்து நம்ம சேனல்ல வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. சீக்கிரமா எல்லாம் செய்வா, செஞ்சு மக்களுக்கும் காட்டும், மக்களுக்கும் செய்யுது. உங்களுக்கு ஒரு பெருமை தாங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்கக்கா. நன்றிங்கக்கா. சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.